நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்கிறீர்களா? அந்த நேரம் உலகம் தூங்கிக் கொண்டிருக்க தெய்வம் விழித்திருக்கும் நேரம். நாம் செய்யும் ஒவ்வொரு சிந்தனைக்கும் பிரபஞ்சம் பதிலளிக்கும் பொற்காலம் அது. இன்று நாம் பேசப்போவது ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் பற்றியது. அந்த மந்திரத்தை நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்தவுடன் உங்கள் படுக்கையிலே படுத்தபடி 8 முறை சொன்னாலே உங்கள் அனைத்து விருப்பங்களும் கனவுகளும் நிறைவேறும் என்று பழமையான சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இந்த மந்திரம் என்ன? ஏன் அதை 8 முறை சொல்ல வேண்டும்? எப்படி சொல்ல வேண்டும்? எப்பொழுது சொல்ல வேண்டும்? இவையெல்லாம் இந்த வீடியோவில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இது ஒரு சாதாரண மந்திரம் அல்ல. இது ஒரு வாழ்க்கை மாற்றக்கூடிய ஒளி சக்தி. பிரம்ம முகூர்த்தம் என்றால் என்ன? இது சுமார் காலை 3:30 முதல் 4:30 வரை வரும் நேரம். இந்த நேரம் ஏன் தெய்வீகமாக கருதப்படுகிறது தெரியுமா? சகல உயிர்களும் தூங்கிக் கொண்டிருக்கும் போது பிரபஞ்சத்தின் சக்தி அமைதியாக சுழல்கிறது. இந்த நேரத்தில் நம் மனம் மிக நிதானமாக இருக்கும். அப்பொழுது நம் சிந்தனை, நம் ஆசைகள், நம் மந்திரங்கள் எல்லாம் பிரபஞ்சத்தோடு நேரடி தொடர்பு பெறும். பழைய யோகிகள், சித்தர்கள், முனிவர்கள் எல்லோரும் இதே நேரத்தில் தியானம் செய்தார்கள். அதனால்தான் அவர்கள் சொன்னார்கள், பிரம்ம முகூர்த்தம் தியானத்திற்கு அமிர்தம். அந்த நேரம் நீங்கள் எதை கேட்டாலும் பிரபஞ்சம் ஆம் என்று சொல்லும். அதனால்தான் இன்று நீங்கள் அறிய போகும் மந்திரம் அந்த நேரத்தில் சொல்லப்படும் போது அதிசய சக்தியை பெறுகிறது. ஏனெனில் அந்த நேரம் மனிதன் கதவுகள் திறக்கும் நேரம். இப்பொழுது முக்கியமான கேள்வி, அந்த மந்திரம் என்ன? அதுதான் இந்த புனிதமான வரிகள். ஓம் நமோ நாராயணாய. இந்த மந்திரம் உலகிலேயே மிகவும் சக்தி வாய்ந்தது. இது ஒரு நாராயண மந்திரம் மட்டும் அல்ல. இது பிரபஞ்சத்தின் சக்தியை உன்னுடன் இணைக்கும் அதிர் ஒளி. இந்த மந்திரத்தை 8 முறை சொல்ல வேண்டும் என்று ஏன் சொல்கிறார்கள்? ஏனெனில் எண் 8 என்பது அனந்தம், முடிவில்லாத ஆற்றல். பிரபஞ்சத்தின் சுழற்சி 8 வடிவில் உள்ளது. இந்த 8 முறை உச்சரிப்பது உங்களின் மன ஆற்றலை உயிர் ஆற்றலுடன் இணைக்கும். அப்பொழுது உங்கள் சிந்தனை வெறும் சிந்தனையாக இருக்காது. அது ஒரு விதையாகும். அந்த விதை பிரபஞ்சத்தின் வேரூன்றி சில நாட்களில் விளைவாக திரும்பும். நீங்கள் படுக்கையில் விழித்தவுடன் கண்களை மூடி இதயம் அருகே கைகளை வைத்து மெதுவாக சொல்லுங்கள், ஓம் நமோ நாராயணாய. அந்த 8 உச்சரிப்புகளும் உங்கள் உயிரை நிரப்பும். உங்கள் மனம் அமைதியாகும். உங்கள் இதயம் ஒளியால் நிரம்பும். இது வெறும் ஆன்மீகம் மட்டுமல்ல, இதற்கு பின்னால் அறிவியல் ஆதாரமும் உள்ளது. விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள், காலை 3:30 முதல் 5 மணி வரை நம் மூளையின் மெலட்டோனின் என்ற ஹார்மோன் மிக அதிகமாக சுரக்கும். அது மன அமைதிக்கும் மன தெளிவுக்கும் முக்கியமானது. இந்த நேரத்தில் நாம் சிந்திக்கும் எண்ணங்கள் நேரடியாக நம் உளவியல் பாதிக்கிறது. அதனால்தான் அந்த நேரத்தில் கூறும் மந்திரம் நம் நம்பிக்கையை பல மடங்கு அதிகரிக்கிறது. அந்த அதிர்வுகள் நம் உடல், மனம், ஆன்மா மூன்றையும் ஒருங்கிணைக்கும். ஓம் நமோ நாராயணாய என்ற ஒளியில் ஓம் பிரபஞ்சத்தின் அதிர்வு, நமோ அடக்கம், நமஸ்காரம், நாராயணாய பரமசக்தி இவை சேரும்போது உருவாகும் அதிர்வு உங்கள் உடலின் 7 சக்கரங்களையும் உயிர்ப்பிக்கும். ஒரு சிறிய கதையை பார்ப்போம். திருவண்ணாமலை அருகே வாழ்ந்த முரளி என்ற இளைஞன். அவன் வாழ்க்கையில் எல்லாமே சரியில்லாமல் போய்விட்டது. வேலை இல்லை, கடன் அதிகம், மனச்சோர்வு. ஒரு நாள் ஒரு ஆசான் அவனிடம் சொன்னார், நீ பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து படுக்கையிலே இந்த மந்திரத்தை 8 முறை சொல்லிப்பாரு. உனக்கே உன் வாழ்க்கை எப்படி மாறுகிறது என்று தெரியாது. முதல் நாள் அவன் சிரித்தான். ஆனால் அதே இரவு மனதுக்குள் ஒரு ஒலி கேட்டது, ஒரு முறை முயற்சி செய். அடுத்த நாள் காலை 3:45 மணிக்கு எழுந்தான். மனதில் குழப்பம் இருந்தாலும் கண்களை மூடி மந்திரம் சொன்னான்.
அவன் அதிசயமாக அமைதியை உணர்ந்தான். அந்த நாள் முழுவதும் மனம் அமைதியாக இருந்தது. அப்படி தினமும் மந்திரம் சொல்ல ஆரம்பித்தான். ஒரு மாதம் கடந்தது. அவன் திடீரென்று பழைய நண்பர்களிடம் இருந்து ஒரு வேலை வாய்ப்பு கிடைத்தது. சில மாதங்களில் கடனும் முடிந்தது. அவன் நம்பிக்கை சொன்னது, மந்திரம் வேலை செய்தது. இது வெறும் அதிர்ஷ்டமல்ல, அது பிரபஞ்சத்தின் அவனுக்கு திருப்பி தந்த பதில். முரளி மாதிரி பலர் இதே மந்திரத்தை சொல்லி வாழ்க்கையை மாற்றியுள்ளனர். சிலருக்கு மன அமைதி கிடைத்தது, சிலருக்கு நல்ல உறவு உருவானது, சிலருக்கு வேலை வாய்ப்புகள், உடல் ஆரோக்கியம், பணம் அனைத்தும் வந்தது. இப்பொழுது நீங்கள் இதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை பார்ப்போம். 1. நேரம். காலை 3:30 4:30 மணி வரை பிரம்ம முகூர்த்தம். 2. இடம். உங்கள் படுக்கை எழுந்தவுடனே கண்களை மூடி சொல்லவும். 3. முறை. இதயத்தின் மீது கைகளை வைத்து மெதுவாக சொல்லுங்கள். ஒவ்வொரு முறை சொல்லும்போது உங்கள் விருப்பத்தை மனதில் காணுங்கள். 4. உணர்வு. உங்களின் ஆசை ஏற்கனவே நிறைவேறிவிட்டது என்ற உணர்வுடன் சொல்லுங்கள். 5. எண்ணிக்கை. சரியாக 8 முறை சொல்லுங்கள். 6. நம்பிக்கை. மிக முக்கியம். சந்தேகம் இல்லாமல் சொல்லுங்கள். இப்படி நீங்கள் தினமும் செய்வீர்கள் என்றால் பிரபஞ்சம் உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஒரு நாளில் வாழ்க்கை மாறாது, ஆனால் ஒவ்வொரு நாளும் பிரம்ம முகூர்த்தத்தில் மந்திரம் சொல்லும் ஒருவர், அவரின் சிந்தனை மாறும். சிந்தனை மாறினால் செயல் மாறும், செயல் மாறினால் வாழ்க்கை மாறும். அதனால்தான் சாஸ்திரம் சொல்கிறது, மந்திரம் என்பது மனதை திருத்தும் கருவி. இந்த மந்திரம் உங்கள் வாழ்க்கையை நிதானமாக மாற்றும். அது உங்களுக்கு வேண்டியதை தரும். ஆனால் அதைவிட முக்கியமானது, அது உங்களை நீங்கள் யார் என்பதை உணர வைக்கும். அந்த உணர்வில் தான் உண்மையான சக்தி இருக்கிறது. இன்று இரவு உறங்கும் முன் ஒரு முடிவு எடுங்கள். நாளை காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து இந்த மந்திரத்தை சொல்லப் போகிறேன் என்று. நீங்கள் அதை செய்தால் உங்கள் வாழ்க்கையின் அதிசயம் அந்த நிமிடத்திலிருந்தே தொடங்கிவிடும். பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து உங்கள் விருப்பத்தை மனதில் கற்பனை செய்து ஓம் நமோ நாராயண என்ற 8 முறை சொல்லுங்கள். உலகம் மாறிவிடும். அதிசயம் நிச்சயம் நடக்கும். பிரம்ம முகூர்த்தம், அது கடவுளின் குரல் பேசும் நேரம். அதை கேட்கும் மனிதன் தன் விதியை எழுதுகிறான். வாழ்க்கையில் எதையும் அடைய முடியாத மாதிரி சில நேரங்களில் தோன்றலாம். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், பிரம்ம முகூர்த்தம் என்பது ஒரு புதிய துவக்கம் தரும் நேரம். அந்த நேரத்தில் உங்கள் மனம் தூய்மையாக இருக்கும். உங்கள் சிந்தனை பிரபஞ்சத்தோடு நேரடியாக இணையும். அதுதான் அந்த மந்திரத்தின் அதிசயம். நீங்கள் இன்று முதல் இந்த வழியை பின்பற்றுங்கள். காலை 3:30 எழுந்து கண்களை மூடி இதயம் அருகே கைகளை வைத்து மெதுவாக சொல்லுங்கள், ஓம் நமோ நாராயணாய. சந்தேகமின்றி சொல்லுங்கள், நம்பிக்கையோடு சொல்லுங்கள். ஒவ்வொரு நாளும் சொல்லும்போது உங்கள் வாழ்க்கை சிறிது சிறிதாக மாறும். நீங்கள் கேட்டதெல்லாம் நிகழத் தொடங்கும். ஏனெனில் பிரபஞ்சம் எப்பொழுதும் கேட்கிறது, ஆனால் அந்த நேரத்தில் மட்டுமே அது பதிலளிக்கிறது. அதனால் இனிமேல் மறக்காதீர்கள், பிரம்ம முகூர்த்தம் உங்கள் வாழ்க்கையின் பொற்காலம். அந்த நேரத்தை பயன்படுத்துங்கள். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றுங்கள். நம்பிக்கை வைத்தால் நிச்சயம் நடக்கும். பிரபஞ்சம் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். பிரம்ம முகூர்த்தம் உங்களை எழுப்பட்டும். மந்திரம் உங்களை உயர்த்தட்டும். நம்பிக்கை உங்களை வெற்றியாளனாக மாற்றட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.